டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, இன்றைய காலம் பெண்களிடம் இந்த மாதவிடாய் கோளாறுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அவங்க எப்ப ஏஜ் அட்டன் பண்றாங்களோ அதிலிருந்து பாத்தீங்கன்னா மெனோபாஸ் ஆகும் வரை அந்த வயது விகிதாச்சாரம் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வருது. யூஸ்வலா அந்த இளம் பெண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கு. ஒரு ஸ்டேஜ் தாண்டின பிறகு பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கு. அடுத்து யூட்ரைன் ஃபைப்ராய்டு, ப்ளீடிங் அதிகமா போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஏன் அண்மை காலமா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு? சிலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே ஓகே, ஒரு குழந்தை 2 குழந்தை பிறந்துருச்சா, உங்களுக்கு இந்த மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கா, கர்ப்பப்பையை எடுத்துடலாம் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. யூஸ்வலா பெண்களோட கருப்பை இருக்கு பாத்தீங்களா, அது கோயிலோட கருவறைக்கு ஈக்குவலா சொல்லப்படுது. ஒரு கோயில்ல கருவறையில உள்ள தெய்வம் இருக்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமோ, அந்த கருவறையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அந்த கோயிலுக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதே மாதிரிதான் என்ன அப்படின்னா, பெண்களுடைய உடல்லையும் அவங்க பிறந்தது முதற்கொண்டு கடைசி காலம் வரைக்கும் அவங்க கருப்பை ஆரோக்கியமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ கருப்பையை இழந்துட்டாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் ஒரு சிலர் வர்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முற்றிய நிலையில, அடுத்து சிவியர் ப்ளீடிங் ஆகி, அனிமிக் ஆகி, ஃபைப்ராய்ட்லாம் ரொம்ப ஒரு விஷயமுமே முடியாத நிலை இருக்கு. அந்த நேரத்துல கருப்பையை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூட்ரைன் கேன்சர், இது ரெண்டும் வேற வழி இல்லாம எடுக்க வேண்டியிருக்கும். மற்ற நிலைகள்ல நம்ம கர்ப்பப்பையை இழக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா கிடையவே கிடையாது. சரி, ஏன் இந்த மாதிரி இருக்கப்ப என்ன ஹார்மோன் இவங்களை இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, யூஸ்வலா ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன், இப்படின்லாம் யூஸ்வலா இந்த கர்ப்பப்பை பாதிப்புகள் வந்தவங்க மருத்துவர்களிடம் பார்த்திருப்பாங்க. இப்ப பெண்கள் மாதவிடாய் ஆறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதவிடாய் ஆன முதல் நாட்கள்ல இருந்து 14வது நாட்கள் வரை வைக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். சோ அதை கொண்டு போய் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படியே கொஞ்சம் கொண்டு போய் கருமுட்டையை கொஞ்சம் கொஞ்சமா வளர வச்சு 14வது நாள் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கருப்பை அகப்படலம் ஒரு மேக்சிமம் திக்னஸ்க்கு வந்திருக்கும். ஒரு 9 மில்லிமீட்டர்ல இருந்து இல்ல 11 மில்லிமீட்டர் வரைக்கும் வந்திருக்கும். விந்தோட சேரல, கருவுருள அப்படின்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, கருமுட்டை வெடித்து கருவுருள அப்படின்னா இந்த ஹார்மோன் கீழே போக ஆரம்பிச்சிடும். சோ அடுத்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இதாகும். சோ லியூட்டினைசிங் ஹார்மோன் வரும். அது பின்னாடி என்னன்னா மாதவிடாய் வரணும். இதுதான் ரெகுலரா இருக்க ஒரு விஷயம். இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன் சீரா இருக்கிறது இல்ல. இதனால என்னன்னா, கருமுட்டை வளர்ச்சி ஒண்ணு சரியா இல்லாமல் இருக்கிறது. அந்த கருப்பை அகப்படலம் அப்படி மேக்சிமமா போயிட்டு திருப்பி குறைஞ்சு வெளியே வரணும். அப்படி இல்லாம சில பேருக்கு என்ன ஆகும்னா, கருப்பை அகப்படலமானது ரொம்ப அதிக அளவுல இருக்கிறது. ஒரு 12 மில்லிமீட்டருக்கு மேல அதிகமாக இருக்குது. இப்படி அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும்னா, மாதவிடாயின் போது வலி, உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த அகப்படலம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா கேன்சர் நிலைக்கு கூட தள்ளப்படும். இன்னும் சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியா இருந்ததுன்னா இந்த கருப்பை அகப்படலமானது வெளியே தள்ளாமல் கருப்பைக்குள்ளேயே புதைந்துக்கும், இல்ல வேற எங்கேயாவது போய் ஒட்டிக்கும். யூஸ்வலா இது அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவாங்க. சோ இது இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, பீரியட்ஸ் அப்ப அதிகமான வலி இருக்கும், உதிரப்போக்கு இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க, பெயின் கில்லரே போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகி என்ன ஆகும் அப்படின்னா, கர்ப்பப்பையில கட்டிகள் ஃபார்ம் ஆகும். சோ இததான் யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டிகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். சோ இந்த உள்ள கட்டிகள் வளரும் பொழுது நம்ம உடல் எப்படி இத அனுமானிச்சுக்கிறோம் அப்படின்னா, உள்ள குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நிறைய ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். சோ அதனாலதான் அவங்களுக்கு இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்டு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக உதிரப்போக்கு இருக்கும். இந்த கட்டிகளே என்ன சைஸ்ல இருக்கு, ஆரம்ப ஸ்டேஜ்ல சீட்லிங் ஃபைப்ராய்டா இருக்கிறது, இல்ல பாத்தீங்கன்னா இன்ட்ராமியூரல்னு இருக்கும், அது நடுவுல கல் மாதிரி வரும். அது இல்லாம மற்ற கட்டிகள் ஆரம்ப ஸ்டேஜ்லயே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையை இழக்க வேண்டிய சூழ்நிலை கிடையாது. இந்த பிசிஓஎஸ் இருக்கு பாத்தீங்களா, நீர்க்கட்டி இளம் பெண்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு என்னன்னா, எப்படி கர்ப்பப்பை கட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியா இருக்கும், இவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் போதுமான அளவு இருக்காது.
சோ அதனால என்னன்னா கருமுட்டை அப்படியே வளரும், முழுவதுமாக வளராமல் அப்படி அப்படியே நின்றும். இப்போ ஒரு மரம் இருக்கு, செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றோம். எந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றி உரம் வைக்கிறோமோ அது நல்லா பூ பூத்து காய் காத்து பழுக்கும். அதுதான். ஆனா போதுமான அளவு நீர் கொடுக்கல, உரம் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பூ பூத்து சொல்லுவாங்க வெம்பி போய் இருக்கு அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி ஒரு நிலைதான் இந்த இளம் குழந்தைகளுக்கும். இவங்களும் பெண் குழந்தைகள், சின்ன வயசு தானே, 12 இயர்ஸ் 16 இயர்ஸ் 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் இருக்கப்ப அப்ப அவங்களுக்கு அந்த கருமுட்டை அப்படி அப்படியே இருக்கும். இதனால என்ன பிரச்சனை ஏற்படும்னா, இந்த இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள்ல இருந்து அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து உண்டு பண்ணும். உண்டு பண்ணி ஒரு கொழுப்பு சவ்வு மாதிரி வெளியில ஃபார்ம் ஆகி இந்த பெண் குழந்தைகளுக்கு உடல் பருமன், ஒபிசிட்டி போன்ற பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். யூஸ்வலா ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா எப்படி பயந்து போய் சிகிச்சை பண்ண இல்ல அதை சரி பண்ண நம்ம மெனக்கெடுறோமோ, இந்த பிசிஓஸ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளையும் ஒரு சர்க்கரை நோயாளிகளாட்டம் பார்த்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு மருந்து மாத்திரை கொடுக்கறோம், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கருத்தடை மாத்திரைகள் கொடுக்கறது. சோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பீரியட்ஸ் வரும். பட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வந்து கருமுட்டை கொள்ளளவு குறைஞ்சு போயிடும், கருப்பை அகப்படலம் அதிகம் ரொம்ப மெல்லிதாகும். அப்ப நாளைக்கு அவங்க திருமணம் ஆகி கருவுறாங்க அப்படின்னா அவங்க கருப்பை அகப்படலம் போதுமான அளவு இல்லாமல் இருக்கும். சோ அப்ப வந்து அந்த இடத்துலயே நம்ம அதை சரி பண்ணிடணும். இன்னும் சிலர் என்ன அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியா இருக்கிறனால இந்த கர்ப்பப்பை கட்டி, எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் வருதுங்கிறோம். இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை செயற்கையா வந்து கொடுப்பாங்க. இங்க ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இவங்களுக்கு கம்மியா இல்ல, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் அதிகமா இருக்கு. சோ அதை குறைக்கக்கூடிய வகையில சிகிச்சை பண்ணாம ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகமாக எடுக்கும் பொழுது அதுவும் சைடு எஃபெக்ட்ஸை உண்டு பண்ணும். கல்லீரல் பாதிப்பு, பித்தப்பை கல் போன்றவை வந்து ஏற்படுத்தும். அப்ப எதுவுமே சரியான நேரத்தில் முறையான சிகிச்சை செஞ்சோம்னா இது பக்க விளைவுகள் கிடையாது. அப்போ ஒரு பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு வருஷம் கழிச்சு பீரியட்ஸ் வரலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கணும், 28-30 டேஸ் சைக்கிள் இருக்கணும், குறைஞ்சபட்சம் 15 டேஸ் இருக்கணும். 15 டேஸ்க்குள்ளேயும் பீரியட்ஸ் வரக்கூடாது. சோ அந்த மாதிரி ஒரு ரெகுலர் சைக்கிள் வர்ற மாதிரி பாத்துக்கணும். இந்த ஏஜ் அட்டன் பண்ண உடனே நம்ம என்ன பண்றோம்னா நிறைய வந்து உணவுகள், பிள்ளை குண்டாகணும் அப்படிங்கறத விட்டு ஆரோக்கியமான உணவுகள் குறைக்கணும். அந்த பெண் குழந்தைகள் அந்த இடத்துல உடல் பருமன் ஆகாமல் தடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். தயவு செய்து பெண் குழந்தைகள் அந்த ஸ்டேஜ்ல உடல் பருமன் ஆனாங்கன்னா நல்லதுன்னு நினைக்காதீங்க, அதை நம்ம தடை செய்யணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பீரியட்ஸ் ஆன அந்த ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர்க்காவது உளுந்தங்களியும் வெந்தய கஞ்சியும் ரொம்ப முக்கியம். அப்ப என்ன பண்ணணும்னா பீரியட்ஸ் ஆன அந்த ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்து என்னன்னா எள்ளுருண்டை கொடுக்கணும். எதுக்காக எள்ளுருண்டை கொடுக்கணும்? எள்ளுருண்டை கொடுத்தா இன்னும் ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுமே. இந்த கருப்பை அகப்படலம் வெளித்தள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எப்ப நடக்கும்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் தான் நடக்கும். அதை தொடர்ந்தும் ப்ளீடிங்கே வந்துட்டு இருந்துச்சுன்னா சில பேர் நினைப்பாங்க 3 மாசமா ப்ளீடிங் வரல, இப்ப வருது, போகட்டுமே ஒரு 15-20 நாளைக்கு, அதனால தப்பு இல்லைன்னு. அது உதிரப்போக்குதான் நடைபெறுமே தவிர அகப்படலம் வெளியே தள்ளப்படாது. சோ அதற்கு இந்த எள்ளுருண்டை ரொம்ப முக்கியம். அடுத்து 6வது நாள்ல இருந்து 14வது நாள் வரைக்கும் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உளுந்தங்களி கொடுக்கணும். சோ இந்த உளுந்தங்களி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையை நல்லா பலப்பட வைக்கும். அடுத்து வெந்தய கஞ்சி. சோ அது ட்ரைன் அவுட் ஆகுறதுக்கும், அதே மாதிரி என்னன்னா அந்த நேரத்துல நமக்கு சில பேர் சொல்லுவாங்க பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வலி இருக்கு, உஷ்ணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த வெந்தய கஞ்சிக்கு இருக்கு. வெந்தய கஞ்சியாவும் எடுக்கலாம், வெந்தய களியாவும் எடுக்கலாம். சோ இதெல்லாம் பண்ணும் பொழுது அரிசி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது உளுந்துக்கு வந்து உளுந்தங்களிக்கு கருப்பு உளுந்து, அது மாதிரி கைக்கூத்தல் அரிசி, இதை இரவு ஊற வச்சுட்டு காலையில நல்லா அரைச்சு கொஞ்சம் பனவெல்லம் சேர்த்து, நிறைய பேர் இதுக்கு வந்து இந்த களிக்கு நெய் யூஸ் பண்ணுவாங்க. நெய் யூஸ் பண்ணக்கூடாது, பனவெல்லமும் நல்லெண்ணெயும் தான் யூஸ் பண்ணும். அது மாதிரி வெந்தய கஞ்சியும் இதே மாதிரிதான். வெந்தயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம்னா நல்லா 1 டம்ளர் வந்து கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கணும். நைட்டு ஊற வச்சு காலையில கஞ்சியா காய்ச்சி குடிக்கலாம் பனை வெல்லம் போட்டு. இல்ல களியானாலும் அதே மாதிரி இது பண்ணி நம்ம யூஸ்வலா நல்லெண்ணெய் சேர்த்து வந்து எடுக்கணும். சோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே அவங்க ஹார்மோன் பேலன்ஸா இருக்கும், கர்ப்பப்பை பலப்படும், வெயிட் ஏறக்கூடாது. இதுதான் காலை உணவா எடுக்கணும். இல்ல பிசிஓஎஸ் நீர்க்கட்டி வந்துடுச்சு அப்படின்னா சீட் சைக்கிள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்து 14th டே வரைக்கும் என்னன்னா ஃபிளாக் சீட், பம்கின் சீட்ஸ் எடுக்கணும். இதை எப்படி எடுக்கணும்னா நைட்டு ரெண்டுமே ஒரு 2 டீஸ்பூன் நைட்டு ஊற வச்சு காலையில அரைச்சு குடிக்கலாம்.
இல்ல பவுடர் பண்ணிட்டு காலையில தண்ணியில கலந்து குடிக்கலாம். அடுத்து 15வது நாள்ல இருந்து 28வது நாள் வரைக்கும் சூரியகாந்தி விதையும் கருப்பு எள்ளும் எடுக்கணும். இதை கொஞ்சம் எடுக்கிறப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எடுக்கிறப்பே அந்த பீரியட்ஸ் கொஞ்சமா ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இது PCOS பெண் குழந்தைகளுக்கு நம்ம பார்க்கணும். அடுத்து அடினோமயோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ் வந்துச்சு, இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அற்புதமானது கொடுக்கறது என்ன அப்படின்னா இலந்தை இலை. சோ இலந்தை இலை நல்லா ஒரு 10 இலை, அதனுடன் ஒரு 3 பல்லு பூண்டு, மிளகு, சீரகம் வச்சு நல்லா தட்டிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் நாள், 2வது நாள், 3 நாள் பீரியட்ஸ்லயும் நம்ம காலை அதை எடுத்துக்கொள்ளணும். ஸோ அப்படி எடுக்கும் பொழுது இந்த அடினோமயோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ் மாதவிடாயின் பொழுது வலி வேதனை போன்றவை குறைய ஆரம்பிக்கும். யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு, உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அப்படின்னு மருத்துவரை பார்த்து மருந்துகள் எடுத்துக்கிறதா சிறப்பான ஒரு விஷயம். நம்ம இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா, இதை குறைக்க முடியுமா, இல்ல மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சு சிகிச்சை எடுக்கணும். இருந்தாலும் இங்க என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா இவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியா இருக்கு. சோ அதை கம்மி பண்ணக்கூடிய அளவுல என்ன அப்படின்னா நம்ம உணவுகள் எடுக்கணும். அதுக்கு இந்த புரோக்கோலி போன்ற விஷயங்கள், ஆப்பிள் போன்ற விஷயங்கள்லாம் நல்ல பலன் தரும். சோ அந்த மாதிரி இதை நம்ம உங்க கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல மருத்துவர்களிடம் கேட்டு எடுத்துக்கிறது நல்லது. சோ அப்ப முடிந்த அளவு நம்ம கர்ப்பப்பையை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அது எந்த நிலையில இருக்கிறோன்னு பார்த்து உரிய நேரத்துல சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா நமது கருப்பையையும் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம், பெண்கள் ஆரோக்கியமாகவும் வாழலாம். நன்றி.